நீட் முறைகேடால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். சிஜேபி உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு டெல்லியில் அதிகாரப்பூர்வமாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மத்திய அமைச்சர்கள், சிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட உடன்பாடு குறித்து அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர். நீட் முறைகேடால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு உறுதியாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மீது பதியப்பட்ட வழக்கு திரும்ப பெறப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாக சிஜேபி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மத்திய அரசுடனான சிஜேபியின் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவே முக்கிய காரணம் முன்னெடுத்த போது 3 முக்கிய கோரிக்கைகள் சிஜேபி தரப்பில் வைக்கப்பட்டன. அந்த 3 கோரிக்கைகள் என்னென்ன, தற்போது வரை என்னென்ன கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது? சரவணன், டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையிலான அந்த இளைஞர் போராட்டம் என்பது தீவிரமடைந்தது. இதனை அடுத்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றது. குறிப்பாக அவர்கள் வைத்த கோரிக்கை என்பது மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் விலக வேண்டும் என்பது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதே போல நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய மற்றொரு கோரிக்கையாக இருந்தது. டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்ற 3வது கோரிக்கையாக இருந்தது. மிக முக்கியமாக இந்த 3 கோரிக்கைகள் தான் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. மத்திய அமைச்சர்களோடு அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இன்றைய தினத்தில் அது 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தில் தர்மேந்திர பிரதான், அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதில் பல கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இளைஞர் சமுதாயம் ஒரு போராடக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான எந்த அரசியலமைப்பு சட்ட சிக்கலும் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதனால் நான் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன், இதற்கான ராஜினாமா கடிதத்தை நான் பிரதமர் மோடிக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆக மொத்தத்தில் அவர்கள் வைத்த போராட்டக்காரர்கள் வைத்த முதல் கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட்டது. அதற்கு அடுத்ததாக இந்த எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதாவது தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகும் தங்களுடைய மற்ற கோரிக்கைகள் ஏற்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்துதான் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது ஜே.பி. நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களுடனான அந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அடுத்து இருக்கக்கூடிய 2 கோரிக்கைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டதன் காரணமாக தற்பொழுது டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த போராட்டத்தை தாங்கள் வாபஸ் பெறுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சரவணன். ராஜேஷ், அதே நேரத்தில் மத்திய அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதை அடுத்து மத்திய அரசு தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டது? அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறதா? தற்போது வரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது மத்திய அரசு தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காக்ரோச் பார்ட்டி அவர்களுடைய தரப்பிலிருந்து தான் நமக்கு அந்த தகவல் என்பது பகிரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக அவர்களோடு நடைபெற்றதன் காரணமாக தற்பொழுது அவர்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது அவர்கள் அறிவித்திருக்கிறார்களே தவிர மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் தற்போது வரை வரவில்லை. இது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மத்திய அரசு இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மாணவர்களுடைய நலன் முக்கியம் என்று ஏற்கனவே பிரதமர் மத்திய அமைச்சர்கள் அனைவர்களும் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி அவர்கள் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போராட்டத்தை எப்படியாவது வாபஸ் பெற வேண்டும் என்பது அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதனால் மாணவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் அடுத்துதான் இந்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், அதே நேரத்தில் தமிழகத்தில் சிஜேபிக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஒரு சின்ன வேறுபாடு என்றால் அவர்கள் ஃபேர் நீட் என்கிறார்கள், தமிழகத்தில் பேன் நீட் என்கிறார்கள். சிஜேபிக்கு ஆதரவளித்து தமிழகத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சிஜேபி போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக அறிவித்திருந்தாலும் தமிழகத்தில் போராட்டம் தொடரும், நீட் பேன் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தின் நிலவரமாக என்ன இருக்கிறது?
சரவணன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்க தவறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அறவழியில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருந்தார்கள். இதுவரைக்கும் அவர்கள் நேரடியாக பாலன் இல்லத்தில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்போ தற்பொழுது தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்கிறார். அடுத்தது நீட் பேன், அதாவது நீட் தடை செய்யும் வரைக்கும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது களத்திலா அல்லது அறவழியில் தங்களுடைய போராட்டம் தொடருமா என்பது தற்போது வரை அவர்கள் அறிவிக்கப்படவில்லை. அதனால் போராட்டம் தொடருகிறதா என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் டெல்லியில் போராட்டம் இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும்பொழுது அந்த தர்மேந்திரன் பிரதானுடைய ராஜினாமா, அதனைத் தொடர்ந்து இவர்களுடைய போராட்டம் என்பதெல்லாம் நடைபெற்றது. தற்பொழுது டெல்லியில் வாபஸ் பெற்றிருக்கிறதன் காரணமாக இங்கேயும் வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதான் பார்க்கப்படுகிறது. அதனால் நீட் பேன் செய்ய வரைக்கும், தடை செய்கிற வரைக்கும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்பது அறவழியில் தொடரும் என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆக மொத்தத்தில் அவர்கள் களத்தில் இறங்கி போராடுவார்களா, களத்தில் இறங்கி போராடுகிறவர்கள் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுவார்களா அல்லது தொடர்ந்து போராடுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் சரவணன். டெல்லியில் தற்போது நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக சிஜேபி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். போராட்டம் வெற்றி பெற்றிருப்பதாக சிஜேபி போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் அக்கட்சியின் தலைவர் சிஜேபியின் அபிஜித் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு முறையுமே இப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்த உடனேயே அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்பொழுது அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது, உள்ள என்ன நடந்தது, மத்திய அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள் என்பது அவர்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுகிறார்கள் என்பது குறித்து அங்கு கூடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர்கள் தெரிவிக்க வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக நிச்சயமாக அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. செய்தியாளர்களை சந்தித்து உள்ளே என்ன பேசப்பட்டது, எந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டது, ஏன் இந்த போராட்டத்தை நாம் வாபஸ் பெறுகிறோம் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் விளக்கமாக செய்தியாளர்களை சந்தித்து தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் டெல்லியில் முகாமிட்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அந்த இளைஞர்களிடத்திலும் அதனை விளக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருப்பதன் காரணமாக நிச்சயமாக அந்த வாபஸ் பெறுவதற்கான காரணம், பேச்சுவார்த்தை என்ன நடந்தது என்பதையெல்லாம் குறித்து அவர்கள் இளைஞர்கள் மத்தியில் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.